என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 33வது வசனம். 1 கொரிந்தியர் 10:33. நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், யாருக்கும் இடரலாய் இருந்து விடக்கூடாது, நாமும் இடறிவிடக்கூடாது. பலவிதமான இடரல்கள் நமக்கு வரும், ஆனால் நாம் இடராதபடிக்கு வாழ வேண்டும். எப்படி நாம் இடராத ஒரு வாழ்க்கை வாழ முடியும், மற்றவர்களுக்கு இடரல் கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை தான் ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் நாம் இடரக்கூடாது என்றால் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் உண்டு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40 அதிகாரம் 30-31 வசனத்தை நான் படிக்கிறேன். ஏசாயா 40 அதிகாரம் 30-31 வசனம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். நான் யார் தெரியுமா, எனக்கு என்னுடைய கால்கள் எவ்வளோ பலமா இருக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு இளைஞன் சொல்லலாம். ஆனால் அவன் சரீர பிரகாரமான ஒரு பலனை அவன் வைத்திருந்தாலும் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் பலவீனனாக இருக்கிறபடினால, வியாதி கண்டவனாக இருக்கிறபடினால, உள்ளான மனுஷன் அங்கே அதிகமான பலவீனத்தோடு வாழ்வதனால அவன் இடறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை நடந்து போகும்போது வயசானவங்களை போல நான் விழுறது கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் ஆவிக்குரிய அந்த ஓட்டத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எத்தனை முறை விழுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகமாய் விழுவது இளைஞர்கள் தான். பாருங்க, சரீரத்தில் பலன் இருக்கின்ற அந்த ஒரு பெருமையில் ஓடினாலும் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அதே பலன் இருந்தால் தான் ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஜெயிக்க முடியும், தாக்கு பிடிக்க முடியும். இதை கேட்டுட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வாலிபரும் இடறி விழுவார்கள் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா யார் இடற மாட்டாங்க? இந்த வாலிபன் இடராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு அடுத்த வசனத்தில் 31 வசனத்தில் அற்புதமான ஒரு விளக்கத்தையும் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்போ நம்ம ஒரு இடராத ஒரு வாழ்க்கை வாழணும்னா இங்க வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், நமக்கு தெரியும், கழுகு தன்னுடைய ரோமங்கள், அந்த இறகுகள், செட்டைகள் எல்லாம் விழுந்த பின்பு அது தனித்து ஒரு கண்மலையின் வெடிப்பிலே அது அமர்ந்திருக்கும். அது மாதிரி நேரத்தில் அதுக்கு யாருமே இல்லாத ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அது கர்த்தருக்கு காத்திருக்கிறது. 40 நாள் இந்த கழுகு காத்திருக்குமா. ஆனால் அதற்கு பின்புதான் இந்த கழுகுக்கு ஒரு புது பலன் கிடைக்குமா. அதுக்கப்புறம் தான் இந்த கழுகுக்கு அந்த இழந்து போன பலனெல்லாம் 2 மடங்காக கிடைக்கும். இதுக்கு மேலே எத்தனை பெரிய எதிர்காற்றையும் அது மீறி செல்லும், எதிர்த்து பறக்கும். அந்த கிருபையை அந்த கழுகு பெற்றுக்கொள்ளும். பிரியமானவர்களே, ஒரு 40 நாள் காத்திருக்கிற கழுகுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பலனை கர்த்தர் தருவார்னா, தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களை அர்ப்பணித்து அவர் பாதத்தில் காத்திருக்கும் போது உங்களை பலப்படுத்த மாட்டாரா? அருமையான இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற வாலிபனே, உன்னுடைய உள்ளான மனுஷனில் நீ பலன் அடையணும். உள்ளான மனுஷனில் ஒரு நோஞ்சான போல் இருக்கக்கூடாது. உள்ளான மனுஷனில் நீ ஒரு பலவீன பாண்டனா இருக்கக்கூடாது. கர்த்தர் உனக்கு பலனை கொடுக்க விரும்புகிறார். என்ன செய்யணும்? இங்கே வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற பலன். இந்த காத்திருக்கிறதல்ல, ஒரு சில முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 104 சங்கீதம் 27வது வசனத்தை நான் படிக்கிறேன். சங்கீதம் 104:27 வசனம். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். அப்போ இங்க வாசிக்கிறோம், அந்த திமிங்கலங்களை குறித்து படிக்கிறோம். ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். ஒரு நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறது. நீங்க உள்ளான மனுஷன்ல பலன் அடைவதற்கு முதல்ல நம்பிக்கையோடு காத்திருங்கள். நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறேன், நான் சார்ஜ் ஆகிற இடம் தேவ பிரசன்னம், எனவே கர்த்தர் என்னை சார்ஜ் பண்ணுறாருன்னு சொல்லி நீங்கள் உங்கள் உள்ளான மனுஷனில் பலன் கொள்ளுங்க. அதுக்கு ரொம்ப தேவை, நீங்கள் நம்பிக்கையோடு காத்துருங்க. நீங்கள் அவ்விசுவாசத்தோடு போய் முழங்கால் போட்டிங்கன்னா
உங்கள் ஜெபம் அங்கே எடுபடவே படாது. நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பாருங்க. அவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிற எந்த நிமிஷமும் வீணாய் போகாது. அவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிற எந்த நிமிஷத்தையும் ஆண்டவர் பலன் கொடுக்காமல் விடமாட்டார். உங்களுக்கு ஒரு பலன் வேணுமா? நீங்கள் இலைப்படைந்து சோர்ந்து போகக்கூடாதா? நீங்கள் விழுந்துடக்கூடாதா? நீங்கள் இடறிடக்கூடாதா? இடரல் இல்லாமல் வாழணுமா? அப்படின்னா முதல்ல நம்பிக்கையோடு காத்திருங்கள். இரண்டாவதாக நாம் படிக்கிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். இன்னைக்கு நமக்குள்ள இந்த பொறுமை இல்லாததுனால தான் அவசரமாய் ஆண்டவர் ஒரு நன்மையை நமக்கு செய்கிறதுக்குள்ள நம்ம அவரை விட்டுட்டு போயிடுறோம். அவர் நமக்கு ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளில் நன்மை செய்யணும்னு அவர் காத்திருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக அவசரப்பட்டு எத்தனை முறை தேவனுடைய நன்மையை நாம் சுதந்தரிக்க தவறி விடுகிறோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல அந்த ஜெப நேரத்தை பயன்படுத்துங்க. நம்பிக்கையோடு காத்திருங்க. இரண்டாவது நம்ம வாசிக்கிறோம், பொறுமையோடு காத்திருப்போம். கர்த்தர் செய்கிற வரைக்கும் நான் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பேன் அப்படின்ற ஒரு பொறுமை நமக்கு தேவை. பொறுமை இழந்து நான் பேச மாட்டேன், பொறுமை இழந்து எந்த ஒரு காரியத்தையும் சுயமாக நான் செய்ய மாட்டேன், பொறுமை இழந்து நானே மாற்று திட்டத்தை தேட மாட்டேன் அப்படின்ற இந்த உணர்வுக்குள்ளே இன்னைக்கு நீங்கள் வருவீங்களா? பொறுமையோடு காத்திருங்கள். அவர் நம் பக்கமாய் சாய்ந்து நமக்கு செவி கொடுப்பார். மூன்றாவதாக நம்ம 119வது சங்கீதத்தில் 74வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 119:74. நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு காத்திருக்கிற அனுபவம் இது ரொம்ப முக்கியமானது. அவருடைய வசனத்துக்கு ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். ஆண்டவரே நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி வேதத்தை திறந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பழக்கம் உண்டா? பைபிள் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு வசனத்தை படிச்சுட்டு போயிடலான்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தின் மூலமாக உங்கள் கூட கர்த்தர் பேசுவார். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையினால் கர்த்தர் நம்மளை தேற்றுவார், சீர்படுத்துவார், நம்மளை ஸ்திரப்படுத்துவார். உடைக்க வேண்டிய இடத்துல அவர் உடைப்பார், உருவாக்க வேண்டிய இடத்துல உருவாக்குவார். அப்படின்னா பைபிளை எடுத்த உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த மகிமையான இந்த வசனத்தை நான் என் வாழ்க்கையில் நீங்கள் தர வரைக்கும் நான் காத்திருப்பேன், உங்கள் வார்த்தைக்காக காத்திருப்பேன், நீங்கள் என் கூட பேசணும் அப்படின்னு வேத வசனத்தில் நீங்கள் காத்திருக்க பழகுனீங்கன்னா, அவருடைய வார்த்தைக்கு அவருடைய வசனத்துக்கு நீங்கள் காத்திருக்க பழகுனீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை பயன்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, பொறுமையோடு நம்ம காத்திருப்போம், நாம் நம்பிக்கையோடு காத்திருப்போம். மூன்றாவதாக அவருடைய வசனம் கிடைக்கும் வரை காத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெப நேரத்தோட வேத வாசிப்பை அதிகப்படுத்துங்க. அந்த வேத வாசிக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் என் கூட பேசணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்கள் காத்திருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் மனப்பாட வசனத்தில் 119வது சங்கீதம் 74வது வசனம். 119ஆம் சங்கீதம் 74. நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். உங்களையும் கர்த்தர் அப்படியே அவருக்கு காத்திருந்து அந்த காத்திருக்குதலினாலே நீங்கள் யாருக்கும் இடராத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் காத்திருக்காமல் ஓடுறதுனால தான் நிறைய நேரம் நாங்களும் இடறுகிறோம், மற்றவங்களுக்கும் இடரெல்லாம் வாழ்ந்துடுறோம். எங்களை மன்னியும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு மாத்திரம் காத்திருந்து பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவரே நீர் செய்கிற வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அந்த நல்ல பழக்கத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் தாங்க. ஆண்டவரே, நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்கிற அந்த அனுபவத்தை தாரும். உம்முடைய வசனத்துக்கு ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற அனுபவத்தை இன்று இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தருளும்படி நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும், மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நாளைய தினத்தில் இது நம்முடைய 4வது சனிக்கிழமை இருக்கிறபடினால விருகம்பாக்கம் பேர்சபா ஜெப மையத்தில் நம்முடைய உபவாச ஜெபம் நடைபெறும். நான் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் அன்போடு நான் அழைக்கிறேன். தவறாமல் வாங்க. காலைல 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க. ஆராதனை நேரத்திலே வந்துருங்க. நம்ம நிறையா தேசத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம், நம்ம செய்தி கேட்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். எனவே நீங்களும் குடும்பமாக நண்பர்களோடு நீங்கள் வாங்க, நம்ம இணைந்து
ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதத்தோடு கடந்து போகலாம். ஒவ்வொருவருக்கும் மதிய நேரத்தில் உணவு வழங்கப்படும். எனவே நீங்க காலையிலேயே நல்ல ஜெபத்தோட வந்து சேர உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்களை நாளைய தினத்துல எதிர்பார்க்கிறேன். God bless you.